ஹாய் குட்டீஸ். நான் உங்க மதி வந்திருக்கேன். புதிதாக பூத்திருக்கும் இந்த இனிய புத்தாண்டு தங்களின் அனைத்து விருப்பங்களையும் கனவுகளையும் நிறைவேற்றி சந்தோஷங்களை அள்ளி அள்ளி தர என்னோட விஷஸ் குட்டீஸ். இன்னைக்கு உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரொம்ப முக்கியமான கதைய சொல்லப் போறேன். கண்டிப்பா நீங்க எல்லோரும் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒண்ணும் கூட. ஒரு கிராமத்துல தெரு வழியா ஒரு கீரைக்கார அம்மா கூடையில கீரை எடுத்துக்கிட்டு வித்துக்கிட்டு போயிட்டு இருந்தாங்க. அந்த தெருவுல ஒரு வீட்டோட வாசல்ல உமையாள்ங்கிற அம்மாவும் அவங்க குட்டி பெண் குழந்தை நிலாவும் நின்னுட்டு இருந்தாங்க. கீரைக்கார அம்மாம பார்த்ததும் உமையாள் கூப்பிட்டாங்க. அம்மா, ஒரு கட்டு கீரை எவ்வளவு? கீரைக்கார அம்மா சொன்னாங்க, 20 ரூபாய் அம்மா. உமையாள் கொஞ்சம் ஆச்சரியமா, 20 ரூபாயா? 15 ரூபாய் தான் ஒரு கட்டு. 15 ரூபாய்னா 3 கட்டு கொடுங்கன்னு சொன்னாங்க. கீரைக்கார அம்மா மெதுவா, இல்லம்மா, 15 ரூபாய்க்கு வராதுன்னு சொன்னாங்க. ஆனா உமையாள் விடல. முடியாது, 15 ரூபாய் தான்னு பேரம் பேசினாங்க. கீரைக்கார அம்மா கொஞ்சம் யோசிச்சுட்டு, சரி அம்மா, 3 கட்டுக்கும் 5 ரூபாய் சேர்த்து 50 ரூபாயா கொடுங்கன்னு சொன்னாங்க. உடனே உமையாள், இல்லை, 15 ரூபாய் போட்டு 3 கட்டு 45 ரூபாய் தான் தருவேன்னு சொன்னாங்க. கீரைக்கார அம்மாவும் கடைசியா, சரி கொடுங்க என்று சொன்னாங்க. உமையாளும் 3 கீரைக்கட்டு வாங்கிட்டு 45 ரூபாய் கொடுத்தாங்க. கீரைக்கார அம்மா காசை வாங்கிட்டு கூடைய தலையில தூக்க போகும்போது திடீர்னு கீரை மயங்கி விழுந்துட்டாங்க. அவங்க மயங்கி விழுந்ததும் உமையாளும் நிலா பாப்பாவும் பயம் கலந்த பதட்டத்துடன் கீரைக்கார அம்மாவின் முகத்து தண்ணீர் தெளித்து எழுப்ப முயற்சித்தார்கள். என்னம்மா, காலையில எதுவும் சாப்பிடலையான்னு கேட்டாங்க. கீரைக்கார அம்மா மெதுவா, இல்லம்மா, வீட்டுக்கு போய் தான் சாப்பாடு செய்யணும்னு சொன்னாங்க. உமையாள் உடனே, 2 நிமிடம் இரு, இப்பவே வர்றேன்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள போனாங்க. கொஞ்ச நேரத்துல திரும்பி வந்து ஒரு தட்டுல 6 இட்லி, சாம்பார், சட்னி எடுத்துக்கிட்டு வந்து, இந்தா அம்மா, நீங்க சாப்பிடுங்க முதல்லன்னு ரொம்ப கருணையோடையும் அக்கறையாகவும் கொடுத்தாங்க. அதையெல்லாம் பார்த்துட்டு இருந்த அந்த குட்டி பெண் நிலா அம்மா உமையாளிடம் கேட்டது, அம்மா, 15 ரூபாய்க்கு நீங்க பேரம் பேசுனீங்க. ஒரு இட்லி 5 ரூபாய் வச்சாலும் 6 இட்லிக்கு 30 ரூபாய் வருதேன்னு. அதுக்கு அந்த அம்மா சிரிச்சுக்கிட்டு, கண்ணே, வியாபாரத்துல தர்மம் பார்க்கக்கூடாது, தர்மத்துல வியாபாரம் பார்க்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. வியாபாரத்துல பேரம் பேசலாம், அது புத்தி சம்பந்தப்பட்டது. ஆனா மனிதநேயம் மனசு சம்பந்தப்பட்டது. அதுல காசு கணக்கு பார்க்கக்கூடாதுன்னு அழகா விளக்கினாங்க. ஹே, சூப்பர் மம்மி! அந்த நொடியில அந்த சின்ன குழந்தை நிலாக்கு மட்டுமில்ல, நமக்கும் வியாபாரம்னா என்ன, மனிதநேயம்னா என்ன, ரெண்டுக்கும் வித்தியாசம் புரிஞ்சிடுச்சு. நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லணும்னு ஆசைப்படுறேன் குட்டீஸ். சில நேரங்கள்ல நாம புத்தியால யோசிக்கணும், சில நேரங்கள்ல நாம மனசால யோசிக்கணும். எப்போ எதால் யோசிக்கணும்னு சரியாக தேர்ந்தெடுக்க தெரிஞ்சா நீங்க ரொம்ப நல்ல மனிதர்களா வளர்வீங்க குட்டீஸ். நாம பெரிய பெரிய மால், பெரிய சூப்பர் மார்க்கெட், பெரிய துணிக்கடை போகும்போது 3000 5000 ரூபாய் பில் வந்தாலும் சந்தோஷமா பணம் கட்டுறோம். அங்க ஏன் 1 ரூபாய் கூட பேரம் பேசல? ஏன் அங்க பார்கெயின் பண்ணா நம்மள குறைவா நினைச்சிருவாங்களோ நான், இல்ல பார்கெயின் பண்ணா எப்படியும் குறைச்சு தர மாட்டாங்களானா? இதுவே நம்ம வீடு தேடி வர்ற கீரைக்கார அம்மா, வெஜிடபிள்ஸ் கொண்டு வந்து விக்கிற ட்ரைசைக்கிள் அண்ணா, தெரு ஓரத்துல வெயில் மழைன்னு பார்க்காம ஒதுங்க சின்ன இடம் கூட இல்லாம கடை போட்டுட்டு இருக்கிற தாத்தா பாட்டி, இப்படி எல்லார்கிட்டையும் பேரம் பேசுறோம். நாம பேரம் பேசாம கூடுதலா கொடுக்கிற அந்த 5 ரூபாய் 10 ரூபாய் அவங்கள பெரிய பணக்காரங்களா மாற்றிடுமா? கண்டிப்பா இல்ல குட்டீஸ். உங்க மாதிரி அவங்க வீட்ல இருக்கிற குட்டீஸ்க்கு ஸ்நாக்ஸோ இல்லை பொம்மையோ வாங்கிட்டு போவ கூட இருக்கலாம். இல்ல அவங்க ஃபேமிலில எல்லோரும் வயிறார சாப்பிட கூட யூஸ் பண்ணலாம். அதனால குட்டீஸ், பெரிய கடைகள் மட்டுமில்ல, இந்த மாதிரி சின்ன சின்ன உழைப்பாளிகளையும் நாம ஆதரிக்கணும். சரி குட்டீஸ், இன்னொரு நல்ல கதையோட மீண்டும் சந்திப்போம். பை பை குட்டீஸ்.